ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உதிரியான ஒயிட் கலர் வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். புலாவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு, குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஸ்டார், 3 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை 2 கீறி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, அப்புறமா ஒரு கையளவுக்கு புதினா நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் நான் கல்லில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறமா ஒரு கையளவுக்கு கேஷ்யூ நட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கேரட்டை வாஷ் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரித்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். அப்புறமா 2 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அரிசி உடஞ்சிரும். அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். புலாவ் இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி 2 விசில் வைங்க. இதுதாங்க விசில் வருது. அப்புறமா இன்னொரு விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ஏர் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. 2 விசில் வந்து குக்கரில் உள்ள காற்றெல்லாம் இறங்கிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி உதிரியாக அடி பிடிக்காமல் வந்திருக்கு. நான் இப்போ கிளறி காட்டுறேன். பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை, நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.